அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சவுண்ட் கிளியர் ஆயிக்குதா? புலோல் சவுண்ட் ஓகேயா? ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்புகளில் தொடர் இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்பு இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. ரமலானுடைய மாதத்தில் எங்களால் வகுப்புகளை நடாத்துவது கடினமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் தொடர்ந்தேர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகள் நடைபெறும் என்பதை மாணவ மாணவிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளை இன்ஷா அல்லாஹ் வளமை போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்புகள் இரவு 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்படும் என்பதை உங்களிடத்தில் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் தரம் 12 ஆசிரியர் வழிகாட்டி நூலை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வகுப்பிலே 2026ஆம் ஆண்டு 2027ஆம் ஆண்டு பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வகுப்புகள் 2026ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளை இலக்காக கொண்டுதான் அது நடாத்தப்படுகின்றது. என்றாலும் இந்த பாடப்புத்தகங்களை நாங்கள் படிக்கின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் 2027ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற பாடம் அல் முஃப்ரதாத் வத் தராகீப் அல் முத்தஅல்லிகத்து பில் அமாலி வல் மிஹன். முஃப்ரதுன் முஃப்ரதாத் என்று சொன்னால் சொற்கள். சொற்களுக்கு பல அரபு சொற்கள் காணப்படுகின்றன. முஃப்ரதுன் முஃப்ரதாத். சில போது நாங்கள் முத்தராதிஃபா என்று சொல்வோம் ஒத்த கருத்து சொற்களுக்கு. முராதிஃபத்துன் முராதிஃபாத்துன் முத்தராதிஃபத்துன் முத்தராதிஃபாத்துன் என்று சொன்னால் ஒத்த கருத்து சொற்கள் என்று சொல்வோம். இங்கே சொற்கள் முஃப்ரதுன் முஃப்ரதாத், கலிமத்துன் கலிமாத்துன், லஃப்லும் அல்ஃபாதுன் எல்லாமே சொற்கள். தராக்கீப் என்று சொன்னால் வசன தொடர்கள். அதாவது உண்மையிலே ரக்கப என்று சொன்னால் பொருத்தினான். தர்கீப் என்றது பொருத்துதல். ஒரு ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் இணைகின்ற போது அது இரண்டு சொல்லையும் நாங்கள் பொருத்துகின்றோம். ஜஹப என்றது ஒரு கலிமா, ஒரு முஃப்ரத், ஒரு சொல். அத்தாலிபு என்பது ஒரு பெயர் சொல். ஜஹப என்றது ஒரு வினை சொல், அத்தாலிபு என்றது ஒரு பெயர் சொல். ரெண்டையும் இணைக்கின்ற போது ஒரு தர்கீப் அங்கு உருவாகின்றது. ஜஹப தாலிபு, மாணவன் வந்தான். தர்கீபும் தராக்கீபுன்னு சொல்லும். அது வினை சொல்லும் பெயர் சொல்லுமாக இருக்கலாம், அல்லது பெயர் சொல்லும் பெயர் சொல்லுமாகவும் இருக்கலாம். அது ஒரு பெயர் சொல்லும் பண்பு சொல்லாகவும் இருக்கலாம். ரைட். அல் முத்தஅல்லிகத்து பில் அஅமாலி வல் மிஹன். முத்தஅல்லிகா என்று சொல்ற சொல் அடிக்கடி வரும். உண்மையிலே தஅல்லக என்று சொன்னால் கொழுவிக் கொண்டான், தொங்கிக் கொண்டான், கொழுவிக் கொண்டான் என்று கருத்து. தஅல்லக பா வரும். இங்கே இந்த முத்தஅல்லிக என்று சிஃபத்தாக வருகின்ற போது நாங்கள் தொடர்பான என்று கருத்துல மொழிபெயர்ப்போம். சம்பந்தப்பட்ட. அப்ப அமலுன் அமால் என்று சொன்னால் என்ன? வேலைகள். மிஹ்னத்துன் மிஹன் என்றால் தொழில்கள். இதுக்கு இன்னொரு சொல் இருக்குது, வதீஃபத்துன் வலாயிஃப். அமலுன் அமாலுன், மிஹ்னத்துன் மிஹனுன், வதீஃபத்துன் வலாயிஃப் எல்லாமே வேலை தொழில்கள் என்ற கருத்துல நாங்கள் பயன்படுத்துவோம். தொழில்கள் வேலைகளோடு சம்பந்தமான வசன தொடர்களும் சொற்களும், அல்லது வேலைகள் மற்றும் தொழில்களோடு சம்பந்தமான
வசனத் தொடர்களும் சொற்களும் என்பதுதான் இந்த பாடத்தின் தலைப்பாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் வேலைகளோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த கால வினாபத்திரங்களிலே ஹெவார் என்ற பகுதியிலே இந்த தலைப்பு வந்திருக்கின்றது. வேலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடலை எழுதுக என்று சொல்லி. நாங்கள் முதலாவது இதில் இருக்கின்ற உரையாடலை நாங்கள் பார்ப்போம். உஸ்மானுக்கும் அலியுக்கும் இடையிலான உரையாடல். அல் ஹிவார் பைன உஸ்மான் வ அலி. உஸ்மான் சொல்றாரு, அமலு தபீபன் மாதா தஅமலு அன்த. அமலு தபீபன் மாதா தஅமலு அன்த. உஸ்மான் சொல்றாரு, நான் ஒரு வைத்தியராக தொழில் புரிகிறேன், வேலை செய்கிறேன். அமில யஅமலு, அமில யஅமலு, வேலை செய்தார். நான் ஒரு வைத்தியராக வேலை செய்கிறேன் அல்லது தொழில் புரிகிறேன். மாதா தாமல் அந்த, நீ என்ன வேலை செய்கிறாய்? அலி சொல்றாரு, அமலு முஹந்திசன். அப்ப இது ஒரு தர்க்கி பாருங்க. அமலு முஹந்திசன், நான் ஒரு இன்ஜினியராக பொறியியலாக வேலை செய்கிறேன். தபீப் என்றால் டாக்டர், முஹந்திஸ் என்று சொன்னால் இன்ஜினியர். அமலு முஹந்திசன், நான் ஒரு இன்ஜினியராக வேலை செய்கிறேன், நான் ஒரு பொறியியலாக வேலை செய்கிறேன். உஸ்மான், ஐன தாமலு, நீ எங்கே வேலை செய்கிறாய்? மாதா தாமலு, என்ன வேலை செய்கிறாய்? பாருங்க, மாதா தாமலு இவ்வாறுகள பெரும்பாலும் கேள்விகளும் பதில்களும் தானே. அடுத்தது ஐன தாமலு, நீ என்ன வேலை எங்கே வேலை செய்கிறாய்? அமலு ஃபி ஷரிக் ஓ ஃபி ஷரிக்கத்தின், அமலு ஃபி ஷரிக்கத்தின், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அமலு ஃபி ஷரிக்கத்தின், அமலு ஃபி முஅஸ்ஸஸத்தின், அமலு ஃபி மஅஹதின், அமலு ஃபி மத்ரஸத்தின், அமலு ஃபி குல்லியத்தின், அமலு ஃபி ஜாமிஅத்தின், இதெல்லாம் சொல்லலாம். அதான் தராக்கிபுகள். ஐன தஅமலு அன்த, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நீ எங்கே வேலை செய்கிறாய்? ஐன தஅமலு அன்த, நீ எங்கே வேலை செய்கிறாய்? உஸ்மான் சொல்றாரு, அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா, நான் வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன். முஸ்தஷ்ஃபா, முஸ்தஷ்ஃபயாத்துன், ஹாஸ்பிட்டல். நான் வைத்தியசாலையில் வேலை செய்கிறேன். அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. அடுத்த கேள்வி பாருங்க, கம் சஅத்தன் தஅமலு ஃபில் யௌம். இது பாருங்க, 3 கேள்விகள், ஒரு முஹாதசா, ஒரு டயலாக். இதுகளை நீங்க மார்க் பண்ணிக்கொண்டா, வேலைகளோடு தொழில்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் எழுத சொன்னா இந்த கேள்வியை கேட்கிற, அதுக்கு கேள்விக்கான பதில் எழுதுற, அவ்வளவுதான். கம் சஅத்தன் தஅமலு ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்கிறாய்? கம் சஅத்தன் தஅமல், சஅத்தன் கம்முக்கு பிறகு வருகின்ற இந்த பெயர் சொல் நக்கிராவாக இருக்கும், மன்சூப். கம் சஅத்தன் எப்படி எழுதுறது? கம் சஅத்தன். பன்மையில தான் நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம். உதாரணமாக, வகுப்பில் எத்தனை மாணவர்கள் என்றால் கம் துல்லாபுன்னு சொல்லுங்க, சரியா பண்ணுவோம். நக்கிராவாகத்தான் பயன்படுத்தணும், பொறுமையில தான் பயன்படுத்தணும். வகுப்பில் எத்தனை மாணவர்கள், இப்ப மாணவர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், தாலிபுன் துல்லாபுன் இல்லையா? அப்ப கம் துல்லாபன் என்று சொல்றல, கம் தாலிபன் ஃபி ஸஃப், கம் தாலிபன் ஃபில் ஃபஸ்ல், கம் முஸ்லிமன் ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க? கம் சுக்கானு முஸ்லிம். அப்ப இந்த கம்முக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல் நக்கிராவாக மன்சூபாக இருக்கு.
கம் தாலிபத்தன், கம் சாஅத்தன், கம் துஃபாஹன் இந்தக், உன்னிடத்தில் எத்தனை அப்பிள் பழங்கள் இருக்கின்றன. கம் கிதாபன் இந்தக ஃபில் மக்தபா, வாசிய சாலையில் உன்னிடத்தில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன. அவ் கம் கிதாபன் ஃபி மக்தபத்திக, உனது வாசிய சாலையில் எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன. கம் சாஅத்தன் தஅமலு ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்கிறாய். அஅமலு ஸமானிய ஸாஆத்தின் ஃபில் யௌம், பாருங்க, அஅமலு ஸமானிய ஸாஆத்தின். இது அந்த 3 தொடக்கம் 10 வரை உள்ள எண்களோடு சம்பந்தப்பட்ட சொல். சட்டத்துல இதை நீங்க பார்க்கணும். இப்ப இது நாங்க இந்த சமானின்னு தான் எழுதுறது புள்ளோல், இப்படித்தான் நீக்கும். இது ரஃபுடைய நிலைமையில சமானின்னு தான் நீக்கும். சரியா? இப்ப நாங்க அதத வந்து 1 தொடக்கம் 10 வரையில முசக்கர்ல ஆண்பால்ல சொல்றால் வாஹிதுன், இஸ்னானி, தலாசுன், அர்பஉன், ஹம்சுன், சித்துன், சபுன், சமானுன் அல்ல சமானின், இப்படித்தான் இருக்கும். இது மன்கூஸ். சரியா? சபுன் சமானுன் அல்ல சமானின், திஸ்உன் அஷரு. இது பெண்பாலாக மாறினால் சமானியத்துன் என்று மாறும். வாஹிதுன், இஸ்னானி, தலாசத்துன், அர்பஅத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபஅத்துன், சமானியத்துன். சரி, அப்ப நான் இதுல நீங்க விளையாட வேண்டிய சட்டம் என்றால் சமானின் தானே, சமானின். சரியா புள்ளகள்? அமலு சமானியன்னு நாங்க சொல்றது ஏன்னா இது வந்து முதாஃப், இது முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹி எப்போதும் மஜ்ரூர். ஓகே, இப்ப இந்த சாஅத்துன்ன்றது பெண்பால் தானே. சாஅத்துன் என்றால் இங்க பாருங்க, சமானிய மணித்தியாலங்கள் இடத்துல சாத் என்றால் நாங்கள் சில நேரத்துக்கு அசா என்றால் நேரத்துக்கு சொல்றது. சில நேரம் சா என்று சொன்னால் கடிகாரத்துக்கு நாங்கள் சொல்றது, கை கடிகாரம், வாட்சுக்கு. இங்க மணித்தியாலம், அவஸ். அப்ப இந்த சாஅத்துன்றது முஅன்னஸ், பெண்பால். எனவே இந்த அதது வந்து ஆண் பாலாக வர வேண்டும். 3 தொடக்கம் 10 வரையுள்ள அந்த எண்களோட சட்டம் என்னென்றா, இந்த மதூத் என்னப்படுகின்ற பொருள் அதனுடைய ஒருமை சாஅத்துன்றது பெண்பாலாக இருக்கிறதால இருந்தால் இந்த அதது வந்து ஆண்பாலாக வர வேண்டும். சரிதானே? அப்ப சமானின் வரணும். அப்ப சமானியண்டே வந்தாண்டா இது மன்சூப் தானே. 8 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறேன். அப்ப இது ஃபாயில மன்சூப், நசுபு செஞ்சுக்கிறது. எனவே இது மன்கூஸ் சட்டம் வந்து, மன்கூஸ் வந்து யுன்சபு பில் ஃபத்ஹத்தி லாஹிரா, தெளிவான ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்யும். எனவே சமானிய, சமானி நின்றது நான் சொன்னோம். இதை நாங்க பெண்பாலாக மாத்திரம்னா சமானியத்தும் தானே. சரியா? இதை நீங்க இப்படி விளங்கினா சுதாரமாக இது நக்கிரா தானே சமானி நின்றது. இதை நாங்க சும்மா மாரிஃபாவாக எழுதினால் அஸ்ஸமானி என்றுதான் எழுதணும். அஸ்ஸமா நீ என்று இப்படித்தான் எழுதுறது. சரியா? இது நஸ்பு செய்யறால் இது ரஃபுடைய நிலைமை, சமானி என்று ரஃபுடைய நிலைமை. நஸ்பு செய்யக்கூட சமானிய, அதான் நீங்க சமானியன்னு வந்திருக்குது. முதாஃப் வந்து அலிஃப்லாம் பெறாது தானே. அமலு சமானிய சாப், இதுல நிறைய சட்டம் இருக்குது. அதன் போது சட்டம் இருக்குது. அடுத்தது அல் முதாஃப், முதாஃப் இலைஹிட சட்டம் இருக்குது. இஸ்முல் மன்கூஸ் சட்டமும் இருக்குது. அடுத்தது மஃபூல். சரியா? அமலு சமானிய சாத். இப்ப 4 அரபு சட்டத்தை நாங்க 2 சொற்கள்ல ஈத்த படித்துக் கொள்ளணும். நல்லா சாப்பிடல. நகுன்றது அதுதான். நகுன்றது வந்து நகுவை வந்து நாங்க சரியா விளங்கிக்கொள்ளணும். நகுவை சரியாக விளங்கினா வாசிக்கிறதும் லேசி, படிக்கிறதும் லேசி, எல்லாம் லேசாயிடும், எழுதுறதும் லேசி.
அமலு சமானிய சாஆத்தின் ஃபில் யௌம். ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் நான் வேலை செய்கிறேன். وكم ساعة ستعمل أنت؟ اسمع அடுத்த கேட்கிறேன். وكم ساعة ستعمل أنت؟ இது فاன்றது முஸ்தக்பல் இல்லையா? ச அல்லது சௌஃப ரெண்டையும் எங்களுக்கு எதிர்காலத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறோம் முஸ்தக்பல். அப்ப நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்கிறாய்? வகம் சாஅத்தன் சதஅமலு அந்த வேலை செய்வாய். வகம் சாஅத்தன் சதஅமலு அந்த நீ எத்தனை மணித்தியாலங்கள் வேலை செய்வாய்? அடுத்த கேள்வி. வகம் சாஅத்தன் சதஅமலு அந்த. ரைட். அலி சொல்றாரு அமலு சபஅ சாஆத்தின். இங்க பாருங்க, இங்க லேசா வந்தீங்க. சபஅ சாஆத்தின். நான் 7 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறேன். இது விலங்கு சாஅத்துன்றது முஅன்னஸ். எனவே இது வந்து முதக்கராக வருமாறு. உஸ்மான் ஹல் துஹிப்பு அமலக. அஹப்ப விரும்பினான், ஆசைப்பட்டான். ஹல் துஹிப்பு அமலக் உனது வேலையை நீ விரும்புகிறாயா? உனது வேலையை அல்லது உனது தொழிலை நீ நேசிக்கிறாயா? ஹல் துஹிப்பு அமலக். சரியா? ஹல் துஹிப்பு அமலக். நஅம் உஹிப்பு அமலி. நஅம் உஹிப்பு அமலி. அப்ப இதுவும் இன்னொரு கேள்வி இல்லையா? هل تحب عملك؟ نعم أحب عملي. ஆம், நான் எனது வேலையை நேசிக்கிறேன். உஸ்மான் أنا أحب عملي أيضا. நானும் எனது வேலையை நேசிக்கிறேன், விரும்புகின்றேன். அப்ப இதுல பாருங்க புள்ளோகள், உண்மையிலே ஹிவார் என்று வருகின்ற போது 10 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி அது. அதுல நீங்க 5 முஹாதசாத்கள் கட்டாயமாக எழுதணும். அப்ப அதுல என்னன்னா, நீங்க 5 கேள்விகளை கேட்டு 5 விடைகள் சொல்றதுதான் ஹிவார். ஹிவார்ன்றது என்ன? 2 பேர் உரையாடுறது தானே. ஒருத்தர் கேட்க ஒருத்தர் பதில் அளிக்கிற, அவ்வளவுதான். அது கேள்வியாக இருக்கலாம் அல்லது கருத்துக்களை பரிமாறுவதாக இருக்கலாம். ஆனா அமலி ஐதன். அப்ப இது ஒரு ஒரு உரையாடல். இதுல தராக்கிபுல நீங்க மார்க் பழகணும். சரியா? மாதா தஅமலு ன்றது ஒரு இது. அதுக்கு விட அமலு முஹந்திஸ். ஐன தஅமலு அமலு ஃபி ஷரிகா, அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா, அமலு ஃபில் மத்ரஸா. கம் சாஅத்தன் தஅமலு அமலு 8 சாஆத்தின், அமலு 9 சாஆத்தின், அமலு 10 சாஆத்தின், அமலு 6 சாஆத்தின். 6 மணித்தியாலங்கள், 8 மணித்தியாலங்கள், 10 மணித்தியாலங்கள். அமல் 4 சாஆத்தின். وكم ساعة ستعمل أو وكم ساعة ستعمل أو تعمل؟ أعمل 7 ساعات. هذا right. هل تحب عملك؟ نعم أحب عمل. அப்ப இந்த முஹாதசாத்துல நீங்க தொகுத்து கொண்டா லேசா என்ன செய்யலாம்? மிகன்ற அந்த பாடத்தை வந்து பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு உரையாடல் இடம்பெற்றால் உங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம்? எழுதிக்கொள்ள முடியுமாக இருக்கும். நாங்கள் அடுத்த உரையாடலுக்கு போவோம். இந்த உரையாடலை எல்லாரும் கொஞ்சம் ஒருக்க வாசிச்சு பாருங்க புள்ளவன். அவசரமாக நீங்க ஒருக்க வாசிச்சு பாருங்க.
அடுத்த உரையாடலுக்கு நாங்கள் நகர்வோம். அது மாணவர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல், தொழிலோடு சம்பந்தப்பட்டதுதான். அதாவது படித்து முடித்த பிறகு மாணவர்கள் என்னென்ன தொழில்களை செய்வார்கள் என்று மாணவர்கள் தங்களுக்கு மத்தியில் நடாத்துகின்ற ஒரு உரையாடலாக அது இருக்கின்றது. அத்தாலிபுல் அவ்வல், முதலாவது மாணவன் கேட்கிறாரு, மாதா சனஅமலு பஅத திராஸா, மாதா சனஅமலு பஅத திராஸா. திராசானால் என்னங்க? கல்வி, படித்தல், கற்றல். அப்ப இங்க பஅத திராஸா, கற்றதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? இதுவும் முஸ்தக்பல் தான், ச அல்லது சௌஃப ரெண்டையும் நாங்கள் யூஸ் பண்றது. மாதா சனஅமலு பஅத திராஸா, கற்று முடிந்ததன் பிறகு, கற்றதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்கு அத்தாலிபு சாணி விட சொல்றார், இரண்டாவது மாணவன். இது சிஃபா மௌசூப் சட்டம். என்ன? ஆனா அதுருசு திப்ப ஃபீ குல்லியத்தி திப் சஅமலு தபீபன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எப்படி சொல்றேன்னு, ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் ஒவ்வொரு துறையிலையும் குல்லி மஜால். ஆனா அதுருசு திப்ப, நான் வைத்தியத்தை படிக்கிறேன், வைத்திய துறையை நான் கற்கின்றேன், நான் மெடிசினை படிக்கிறேன். ஃபீக்குல்லியத்தி மெடிக்கல் ஃபேக்கல்டியில், வைத்திய கல்லூரியில் நான் வைத்திய துறையை கற்கின்றேன். சஅமலு தபீபன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் ஒரு வைத்தியராக வேலை செய்வேன், அல்லது வைத்தியராக நான் தொழில் புரிவேன். அல்லா நாடினால், இறைவன் நாடினால் நான் ஒரு வைத்தியராக தொழில் செய்வேன், வேலை செய்வேன். அத்தாலிபு சாலிஸ், மூன்றாவது மாணவன். அத்தாலிபு சாலிஸ், மூன்றாவது மாணவன். ஆனா அதுருசு சைதலத ஃபீ குல்லியத்தி சைதலா சஅமலு சைதலியன் இன்ஷா அல்லாஹ். சைதலா என்று சொன்னால் தாவியல், சரி தாவியல் அல்ல, மருந்தியல். சைதலிய, உங்களுக்கு சைதலியானால் உங்களுக்கு தெரியும், பார்மசி. சரியா? சைதலியத்தினுடல் பார்மசி. அப்ப ஆனா அதுருசு சைதலத்த ஃபீ குல்லியத்தி சைதலா. சரியா? அப்ப இது மருந்தியல் கல்லூரி, பார்மசிக்குன்னு சொல்லி தனியான ஃபேக்கல்டிகளுக்கும். அப்ப மருந்தியல் கல்லூரியில் நான் மருந்தியலை கற்றுகிறேன், பார்மசி கோர்ஸை நான் படிக்கிறேன். சஅமலு சைதலியன் இன்ஷா அல்லாஹ், இறைவன் அல்லாஹ் நாடினால் நான் ஒரு பார்மசிஸ்டாக, ஒரு மருந்தியராக வேலை செய்வேன், தொழில் புரிவேன். செய்தியல் என்றால் மருந்தகராக, மருந்து கலக்கின்றவர், பார்மசிஸ்ட். செய்தலியத்துன் என்றால் பார்மசி. சரியா? மருந்தகம். செய்தலியன் என்றால் மருந்தகர். செய்தலா என்றால் மருந்தகம். சரி, மருந்தியல். செய்தலானால் மருந்தியல். அந்த அந்த கோர்ஸ், அந்த துறைக்கு சொல்றது. இப்ப திப் மாதிரி, திஜாரா மாதிரி, ஜிரா மாதிரி, செய்தலாம்ன்றது அந்த துறை, விவசாயத்துறை மாதிரி, மருந்தியல் துறை. அத்தாலிபு ராபி, நான்காவது மாணவன் சொல்றாரு, ஆனா அதுருசு தம்ரீத ஃபீ குல்லியத்தி தம்ரீத்,
தம்ரீத் என்றால் தான் தாதியல். உண்மையிலே மரீத் என்றால் நோயாளி தானே. அப்ப நோயாளிய கவனிக்கின்ற கண்காணிக்கின்ற வேலையை செய்கின்றவர் தான் முமர்ரித். அப்ப முமர்ரித் என்றால் உங்களுக்கு தெரியும் பாருங்க, முமர்ரித் என்றால் தாதி, ஆண் தாதி, நேஸ். பெண்ணாக இருந்தால் முமர்ரிதத்துன். அப்ப குல்லியத்து தம்ரீத் என்று சொன்னால் தாதியல் கல்லூரி, நேசிங் ஃபேக்கல்டி. அப்ப தம்ரீத் என்றால் என்ன? நேசிங், தாதியல். அப்ப நான் தாதியல் கல்லூரியில் தாதியலை கற்கின்றேன், படிக்கின்றேன். அல்லாஹ் நாடினால் நான் ஒரு தாதியாக தொழிலாற்றுவேன், தொழில் செய்வேன், வேலை செய்வேன். அத்தாலிபுல் ஹாமிஸ், ஐந்தாவது மாணவன் சொல்றார், ஆனா அதுருசுல் ஹந்தஸத ஃபீ குல்லியத்தில் ஹந்தஸா. நான் ஹந்தஸா என்று சொன்னால் பொறியியல், இன்ஜினியரிங். குல்லியத்துல் ஹந்தஸா என்று சொன்னால் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, பொறியியல் கல்லூரி. முஹந்திஸ் என்று சொன்னால் பொறியியலாளர், இன்ஜினியர். சரியா? அப்ப இதுல 3 விஷயம். ஒன்று, எந்த துறை, அந்த துறைக்கான ஃபேக்கல்டி கல்லூரி, அதுல படிச்சு முடிஞ்ச என்ன ஜாப், என்னவாக இருப்பார், அவரோட தொழில் முஹந்திஸ். ரைட். நான் பொறியியல் கல்லூரியில் பொறியியலை கற்கின்றேன். அல்லாஹ் நாடினால் நான் ஒரு பொறியியலாளராக வேலை செய்வேன். அத்தாலிபு சாதிஸ், ஆறாவது மாணவன் சொல்றார், ஆனா அதுருசு தைரான ஃபீ குல்லியத்தி தைரான் சஅமலு தையாரன் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப தைரான் என்ற சொல் உங்களுக்கு தெரியும் புள்ளகள். தார என்று சொன்னால் என்ன? யாரும் சொல்லுங்க. மாமான தார, தாயிர், தயிர்னு நீங்க படிச்சிருக்கீங்க. பறக்கிறது. தார என்று சொன்னால் குட், தார பறந்தது. அப்ப தாயிர் உண்டால் என்ன? தாயிர் அல்லது தயிர். யாரும் சொல்லணும். குல்லியத்து தைரா என்றால் என்ன கருத்து? யாரும் சொல்லணும். இப்ப உங்களுக்கு இதுல உங்களுக்கு பரிச்சயமான சொல்லித்தான் தாயிரத்துன். மாமான தாயிரா, பறவைகளை பற்றி படிக்கிற பாடம். தாயிரானால் என்ன கருத்து? விமானம். பிளைட்டுக்கு நாங்க சொல்றதுனா, பிளைட்டுக்கு சொல்றது வந்து விமானம். உண்மையில இங்க இந்த தைரான் என்று சொல்றது புள்ளகோல் நாங்க சொல்லும் ஏவியேஷன். சரியா? நாங்க சொல்றது ஏவியேஷன் சொல்லி, அதாவது விமான, இப்ப குல்லியத்து தைரான் என்று சொல்றது விமான பயிற்சி கல்லூரி. குல்லியத்து தைரான் என்றது என்ன? விமான ஏவியேஷன் ஃபேக்கல்ட்டின்னு சொல்றது, அது ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஏவியேஷன். சரியா? அப்ப இதுக்கு சரியான சொல் வந்து விமானம், அந்த விமானத்துறையோடு சம்பந்தப்பட்டது. ஆனா அதுருசு தைரான ஃபீ குல்லியத்தி தைரான். சரியா? நான் விமானத்துறையை விமான பயிற்சி கல்லூரியிலே கற்கின்றேன். இதுக்கு ஆங்கிலத்தில் நாங்கள் ஏவியேஷன் சொல்லுவோம். சஅமலு தையாரன் இன்ஷா அல்லாஹ். தையார் என்று சொன்னால் நாங்க சொல்றது வந்து விமானிக்கு சொல்றது, பைலட். சரியா? தையார் யாரு?
தா இதெல்லாம் அந்த தாயிலிருந்து வர சொல் தான். சரியா புள்ளவர்கள்? பாருங்க, தாரண்டா பறந்ததானே. பைலட்டுக்கு நாங்க சொல்றது, பிளைட் ஓட்டுகின்ற அந்த பைலட்டுக்கு நாங்க தையாருன்னு சொல்றது. அப்ப தாயிரா என்று சொன்னால் பிளைட். குல்லியத்து தைரா என்று சொன்னால் ஃபேக்கல்டி ஆஃப் ஏவியேஷன் அல்லது விமான பயிற்சி கல்லூரி. அந்த விமானத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த கலைக்கு தான் நாங்க தைரான்னு சொல்றது. ஹந்தசா மாதிரி தைரான். ரைட். இப்ப நாங்க சொல்லுவோம் தாயிரத்துன் ஹர்பியா என்றால் யுத்த விமானங்கள். தாயிரா ஹர்பியா. சரியா? தாயிரா ஹர்பியா. ரைட். அத்தாலிபுல் அவ்வல் இப்ப சொல்றாரு கடைசிக்கு. இப்ப 5 பேர் சொல்லிட்டாங்க, 6 பேர் சொல்லிட்டாங்க. أنا أدرس التربية في كلية التربية سأعمل مدرسا إن شاء الله. தர்பியா என்று சொல்றது இது புலகோல், இது கல்வியல் தாலீம் கருத்து. சரியா? குல்லியத்து தர்பியா என்று சொல்றது வந்து எடுகேஷன் ஃபேக்கல்டி. நான் கல்லூரியில் கல்வியலை கற்கின்றேன். சஅமலு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் நான் ஒரு ஆசிரியராக வேலை செய்வேன், தொழில் செய்வேன். சரியா புலோல்? அப்ப இதுல பாருங்க, ஒன்று திப், ரெண்டாவது செய்தலா. அப்படித்தானே? திப் என்றால் நாம் பார்த்தோம் மெடிசின். செய்தலா என்று சொன்னால் பார்மசிஸ்ட். ஓசனா. தம்ரீத் என்றால் நேசிங். இதெல்லாம் தொழிலோடு சம்பந்தப்பட்ட. ஹந்தசா என்று சொன்னால் இன்ஜினியரிங், பொறியியல். தைரான் என்று சொன்னால் விமானத்துறை. விமானத்துறை. தர்பியா என்று சொல்றது வந்து கல்வியல் கல்லூரி, கல்வியல் எடுகேஷன். இது வார சில இடங்கள்ல குல்லியத்து தர்பியா அல்லது குல்லியத்து தாலீம்னு சொல்லுவாங்க. எடுகேஷன் இப்ப கூடுதலாக யூஸ் பண்றது குல்லியத்து தாலீம். தர்பியான்றதை விட குல்லியத்து தாலீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல குல்லியத்து தர்பியத்தி வ தாலீம்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இது இது என்னன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் நினைக்கிறேன் கலம்பு யூனிவர்சிட்டிக்கு சொல்லி எஜுகேஷன் ஃபேக்கல்டி. அடுத்தது வந்து இந்த ஸ்ரீலங்கால பெரும்பாலும் கல்வியற் கல்லூரிகள்னு சொல்லி இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அது தனியாக யூனிவர்சிட்டிக்கு வெளியால இருக்குது. அட்டாளசியங்கள் இருக்குது. அதே போல நினைக்கிறேன் தர்கா டவுன் போன்ற இதுகள் தமிழ் மீடியத்துக்கு இருக்குது. அதே மாதிரி சிங்கள மொழியில நிறைய இடங்கள் இருக்குது. அதான் நாங்கள் குலத்து தர்பியான்னு சொல்றது. ஓகே. அப்ப இதுல வார ஆட்கள் தான் திப்புண்டால் தபீப், செய்தலாண்டால் செய்தலிஜுன், தம்ரீத் என்றால் முமர்ரீத், ஹந்தசா என்றால் முஹந்திஸ், தைரான் என்றால் தையார், தர்பியா என்று சொன்னால் முதர்ரிஸ், முஅல்லிம், முதர்ரிசத்துன், முஅல்லிமத்துன் எல்லாம் வரும். அப்ப இது அல் ஹிவார் பைன துல்லாப். இது சம்பந்தமாக அனில் மிஹன் அவு அனில் வதாயிஃப் அல்லது அனில் அனில் அமால் அல்லதி سيعملون بها في المستقبل بعد دراستهم، بعد تخرجهم في الجامعات أو في المعاهد أو في الكليات. இதில் நம்ம டவுட் அளிக்குதா அப்போ கேட்கறதுக்கு? சந்தேகங்களை சரிக்குதா கேட்க?
ஓகே, அன்பார்ந்த மாணவர்களே, மூன்றாவது உரையாடல். இது ஒரு உரையாடல் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். Right. இதுக்கு நாங்க தலைப்பு போட்டுக்கொள்வோம் புலகோல் முகாபலா ஷக்சியா. இதுக்கு நீங்க தலைப்பு போடுங்க ஹிவாருன் பைனல் அபி வல் இப்னி அன். எது குறித்து? அனில் முகாபலத்தி ஷக்சியா. இந்த உரையாடல்ல நீங்க ரெண்டு பகுதிகளை விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, இந்த உரையாடல் வந்திருக்குது எக்ஸாம்ல, இந்த தலைப்பு வந்திருக்குது அல் முகாபலா ஷக்சியா. அல் முகாபலா ஷக்சியா என்றால் புள்ளகோல் நாங்க சொல்லுவோம் இன்டர்வியூ, நேர்முக பரீட்சை. நேர்முக பரீட்சை அல் முகாபலத்து ஷக்சியத்து என்றால் நேர்முக பரீட்சை. ரைட். இப்ப இதுல இந்த சொல்ல பாருங்க, காபல என்ற சொல். காபல என்றால் சந்தித்தான். காபல என்றால் சந்தித்தான். லக்கிய, காபல, இல்தகா எல்லாம் ஒரே கருத்து, சந்தித்தான். ரைட். அழிந்து வருவதன் முகாபலா என்ற சொல். முகாபலா என்றால் சந்திப்பு. அல் ஷக்சியுன் என்றால் என்ன? தனிப்பட்ட, தனிப்பட்ட ரீதியாக பேசனது. அப்ப அல் முகாபலத்து ஷக்சியான நேரடி கருத்து தனிப்பட்ட சந்திப்பு. தனிப்பட்ட சந்திப்பு. அப்ப இதுல நாங்க தனிப்பட்ட சந்திப்புன்னு சொல்ல போயிட்டு, இதுக்கு நாங்க சொல்றது நேர்முக பரீட்சை, இன்டர்வியூ. நேர்முக பரீட்சை பெரும்பாலும் அது ஒவ்வொருத்தரும் தனியா பேஸ் பண்ற ஒரு சந்திப்பாக, ஒரு அனுபவமாக இருக்கும். ஓகே, இப்ப பார்ப்போம் பாப்பாக்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடல். நான் சொன்ன ரெண்டு பகுதிகள் இருக்குது, ரெண்டு பக்கங்கள். அதை நாங்கள் இதில் கவனிச்சோம். ஒன்று ஹிவார், ரெண்டாவது இதுல புள்ள நீங்க பார்க்கணும், இதுல சில வசனங்கள் தர்ஜுமாட அல்லது தாரீபுடைய பகுதியில் இடம்பெறும், வந்திருக்குது. சில வசனங்கள் இதுல 2-3 வசனங்கள் இருக்குது, அடிக்கடி தர்ஜமா தாரீபுடைய பகுதிக்கு இடம்பெறுகின்ற வசனங்கள். எனவே நீங்க அதை குறித்து கொள்ள வேண்டும். பாப்பா சொல்றாரு, لعل نتيجة المقابلة طيبة اليوم. لعل என்ற சொல்ல உங்களுக்கு தெரியுமோ? لعل என்றால் என்ன? யாரு சொல்ல? لعل என்றால் என்ன கருத்துல நாங்க முடிக்கிறோம்? குட். என்ன சட்டம் அது? لعل என்றது எந்த சட்டத்துக்குள்ள வரும் அரபுல? لعل இது என்ன நஹூல, அரபிக்ல நஹூல கவாயிது நஹ்வியால என்ன சட்டத்துக்குள்ள வரும்? இந்த இந்த இது ஒரு ஹர்ஃப். இது மாதிரி இன்னும் 4-5 இருக்குது. லஅல்ல என்ன எதுக்குள்ள வரும்? நீங்கள் படிச்சிருப்பீங்க சில நேரம். இன்ன வாஹவாத்துஹா, இன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல, கஅன்ன போன்ற சொற்கள், அதை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் நஸ்பு செய்யும். அதுதான் இது இன்ன வாஹவாத்துஹான்றது. இந்த லஅல்ல அல்லது இன்ன பாருங்க, இன்ன, இன்னல் இன்சான லஃபீ குஸ். இன்ன வந்தா, அன்ன வந்தால், லஅல்ல வாரது, லஅல்ல, லைத்த, எப்படி இருக்குது? லாக்கின்ன, லிஅன்ன இதெல்லாம் இருக்குது இல்லையா?
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தீங்க லஅல்லண்டா சில வேலை லஅல்லண்டா லிஷக்குன்னு நாங்கள் சொல்றோம் சில வேலை சந்தேகத்துக்குரிய விஷயம் லஅல்ல என்று வந்தாவே அது சந்தேகம் லஅல்ல நதீஜத்தல் முகாபலத்தி தய்யிபத்துன் அல் யௌம மகன் சொல்றார் இப்ப லஅல்ல வந்தால் அதை தொடர்ந்து வருகின்ற பெயர்ச்சொல் நஸ்பு செய்யும் அப்ப சொல்றாரு சில வேளை நேர்முக பரீட்சையின் பெறுவேறு இன்டர்வியூட ரிசல்ட் طيبة اليوم என்று சொல்லி ஒரு சந்தேகத்துல தான் சொல்றார் பாப்போம் சில வேளை சில போது இன்று நேர்முக பரீட்சையின் பெறுவேறு சிறப்பாக இருக்கலாம் நன்றாக இருக்கலாம் என்று வாப்ப சொல்றார் மகன் இன்டர்வியூ பேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு மகனை சந்திச்சதோட வாப்ப சொல்றதுதான் இது என்ன சொல்றாரு இன்று சில வேளை நேர்முக பரீட்சையின் பெறுவேறு நன்றாக சிறப்பாக இருக்கலாம் அப்ப நதீஜத்துன் நதாயிஜ்ன்றது புலகோல் நதீஜத்துன் என்றால் நான் சொன்ன ரிசல்ட் பெறுவேறு அல்லது விளைவுகள் அவுட்புட் சொல்லுவோம் உதாரணமாக நதீஜத்துல் இம்திஹான் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் قابلت مدير الشركة ورأى شهادتي لكنني غير متفائل இதுல லஅல்லக்கு பிறகு ஒரு பெயர் சொல் வரலாம் அல்லது லஅல்ல இன்ன லிஅன்ன பிறகு ஒரு தமீர் வரலாம் இங்க தமீர் வந்திருக்குது பாருங்க ரெண்டுல ஒன்று தான் வரலாம் லஅல்லைய தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரலாம் அல்லது ஒரு தமீர் முத்தசில் வரலாம் சேர்ந்து என்றாலும் நான் லாக்கின்னஹு என்றாலும் அவன் லாக்கின் என்றால் என்றாலும் இவர் மகன் சொல்றாரு காபல்து முதீர ஷரிகா கம்பெனியின் பணிப்பாளரை நான் சந்தித்தேன் அல்லது முதிர் என்றால் இங்க பணிப்பாளர் டிரெக்டர் எடுக்கலாம் அல்லது மேனேஜர் முகாமையாளர் கம்பெனியின் பணிப்பாளரை அல்லது முகாமையாளரை நான் சந்தித்தேன் வரஆ ஷஹாதத்தி எனது சான்றிதழை அவர் பார்த்தார் கண்டார் இங்க ஆண்டது பார்த்தார் ஷஹாதத்துன் என்றால் சர்டிபிகேட் கம்பெனியின் பணிப்பாளரை நான் சந்தித்தேன் மேலும் அவர் எனது சான்றிதழை பார்த்தார் லாக்கின்னனி என்றாலும் நான் கைரு முத்தஃபாயில் என்றாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்ல முத்தஃபாயில் என்று சொல்றது புள்ளோல் முத்தஃபாயில் என்றால் நம்பிக்கை சிக்கத் கைரு முத்தஃபாயில் என்றால் நம்பிக்கை இல்லை அதாவது நான் கம்பெனியில டிரெக்டரை சந்திச்சேன் பணிப்பாளரை சந்திச்சேன் அவர் எனது சான்றிதழை பார்த்தாரு என்றாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதாவது நான் தெரிவு செய்யப்படுவேனா என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்று மகன் பதில் சொல்ல சரியா புள்ள முத்தஃபா இருந்தால் தஃபா அல என்ற சொல் இது வந்து ஹம்சாவை ஐநல்ல ஹம்சா முத்தஃபா இருந்தது என்னென்னால் எல்லாம் பாசிட்டிவாக யோசிக்கிறது பாசிட்டிவாக நடக்கும் என்று கருதுறது தான் தஃபா அலன் அதாவது நன்மை நடக்கும் நல்லது நடக்கும் என்று கருதுறது தான் தஃபா அலன் கைரு முத்தஃபாயினால் அப்படி நல்லதல்ல அது எல்லாமே நெகட்டிவாக நடக்கும் கெட்டது நடக்கும் அபசகுணம் என்று சொல்ற அதுக்கு இன்னொரு சொல் இருக்குது தஷாஉம் என்று சொல்றது தஃபா அல தஷாஅம் என்றது தஃபாஉல் தஷாஉம் தஃபாஉல் என்றால் இப்போ நான் சொல்றேன் அப்படியான ஆக்களுக்கு முத்தஃபாயில் முத்தஷாஇம் முத்தஃபாயில் என்றால் எல்லாம் பாசிட்டிவாக யோசிக்கிற எல்லாம் நல்லது நடக்கும் என்று கருதுகிறது ஹாதா ரஜுலுன் முத்தஃபாயில் ஹாதா ரஜுலுன் முத்தஷாஇம் எல்லாமே கெட்டது நடக்கும் மோசம் நடக்கும் என்று கருதுகிறது அப்ப இங்க நாங்க அப்படி எடுக்கிறது இல்லை இங்க நாங்க கைரு முத்தஃபாயில் கைரு வாசிக் நம்பிக்கை இல்லை அப்சுலர் மசபபு தாலிக் சபபுன் அஸ்பாப் என்றால் ரீசன் காரணம் அதற்கான காரணம் என்ன மாசபபு தாலிக்க
அதற்கான காரணி என்ன? அல் இபுன் الشركة تحتاج إلى 10 مهندسين وقدم للعمل 100 مهندس معظمهم لهم خبرات طويلة. இந்த வசனம் தர்ஜுமா தாரிபுக்கு வரலாம், மாஃப் பண்ணிக்கிறோம். ரைட், என்ன சொல்றாரு? அஷரிக்கத்து தஹ்தாஜு இலா அஷரத்தி முஹந்திசின். இஹ்தாஜ இலானால் தேவைப்பட்டது, சரியா? அவசியமாக இருந்தது, வேண்டி நின்றது. இஹ்தாஜ இலாவர். இப்ப அஷரிக்கத்து தஹ்தாஜு இலா அஷரத்தி முஹந்திசின். கம்பெனி 10 பொறியியலாளர்களின் பால் தேவையுடையதாக இருக்கின்றது. இன்னொரு மொழிபெயர். கம்பெனி தஹ்தாஜ் தேவையுள்ளதாக இருக்குது. யாரின் பால்? இலா அஷரத்தி முஹந்திசின், 10 பொறியியலாளர்களின் பால் கம்பெனி தேவையாக இருக்குது. இப்ப நாங்க மொழியாக்கம் செய்யலாம். கம்பெனிக்கு 10 பொறியியலாளர்கள் தேவைப்படுகின்றனர். எப்படி மொழி இருக்கிற? கம்பெனிக்கு 10 பொறியாளர்கள் அவசியப்படுகின்றனர், தேவைப்படுகின்றனர். وقدم للعمل 100 مهندس. قدم என்றால் விண்ணப்பித்தான். நீங்க 100 முஹந்திஸ், 100 பொறியியலாளர்கள் வேலைக்காக விண்ணப்பித்துள்ளனர், அப்ளை பண்ணிக்கிறாங்க. முஅலமுஹும் லஹும் ஹிபராத்தும் தவீலா. அவர்களுள் பெரும்பாலானருக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. முஅலமுஹும் லஹும் ஹிபராத்தும் தவீலத்துன். அவர்களுள் பெரும்பாலானோருக்கு, முஅலமுண்டல் பெரும்பாலான, ஹிபராத்துனால் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்களுள் பெரும்பாலானோருக்கு நீண்ட அனுபவங்கள் காணப்படுகின்றன. மொழிபெயர்ப்பு பாருங்க. கம்பெனிக்கு 10 பொறியியலாளர்கள் தேவைப்படுகின்றனர். தொழிலுக்காக, வேலைக்காக 100 பொறியியலாளர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுள் பெரும்பாலானோருக்கு நீண்ட அனுபவங்கள் காணப்படுகின்றன அல்லது உள்ளன. அல்-அப் அல்-அப் வாப்பா. ستجد العمل المناسب إن شاء الله. அல்லாஹ் நாடினால் பொருத்தமான தொழிலை நீ பெற்றுக்கொள்வாய். சத்தஜிதுல் அமலல் முனாசிப. இங்க சத்தஜித் என்றால் வஜத என்றால் புள்ளகோல், அது இடத்துக்கு ஏற்ப மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு சொல். வஜத என்றால் ஒன்று பெற்றுக்கொண்டான், இன்னொன்று கண்டான். நேரடி கருத்து வஜத என்றால் கண்டான். வஜத்துக ஃபிஸ்ஸு, உன்னை நான் சந்தையில் கண்டேன், சரியா? வஜத்துக ஃபிஸ்ஸுக், வஜத்துக ஃபில் மஸ்ஜித், உன்னை நான் பள்ளிவாசலில் கண்டேன். அது கண்டேன். இன்னொன்று வஜத என்றால் பெற்றுக்கொண்டது. சத்தஜிதுல் அமலல் முனாசிப். முனாசிப்னால் சூட்டபிள், பொருத்தமான தொழிலை அல்லாஹ் நாடினால் நீ பெற்றுக்கொள்வாய் என்று தந்தை ஆறுதலாக மகனுக்கு சொல்லும். இப்னு சொல்றாரு, அன ஆசிஃபுன் யா அபி, எனது தந்தையே என்னை மன்னிக்கவும், ஐ அம் சாரி. லிஅன்னனி, பிகாஸ், ஏனென்றால் நான், தரஸ்துல் ஹந்தஸத, ஏனென்றால் நான் பொறியியலை கற்றுள்ளேன். லக்கத் தகர்ரஜ்து ஃபீ குல்லியத்தில் ஹந்தஸத்தி முன்து சனத்தைனி வலம் அஅமல் ஹத்தல் ஆன். அவர் சொல்றாரு, என்னை மன்னிக்கவும் தந்தையே, நான் பொறியியலை கற்றுள்ளேன். லக்கத் தகர்ரஜ்து ஃபீ குல்லியத்தில் ஹந்தஸ,
நான் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளேன். தகர்ரஜ் என்றால் என்ன? பாஸ் அவுட் ஆகிறது, கிராஜுவேட் ஆகிறது. பட்டம் பெற்று வெளியேறினான். தகர்ரஜ ஃபீதம் வரும், மின்னல் நல்லா விளங்குங்க. தகர்ரஜ்து ஃபில் குல்லியத்தில். உதாரணமாக சொல்லுவோமே, நான் தகர்ரஜ்து ஃபி குல்லியத்தி திப், அல்லது அன முத்தகர்ரிஜுன் ஃபி குல்லியத்தி திப். நான் என்ன, வைத்திய கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியேறியுள்ள ஒரு பட்டதாரி. மின் வராது. لقد تخرجت في كلية الهندسة منذ سنتين قبل سنتين. 2 வருடங்களுக்கு முன்பு பொறியியல் கல்லூரியில் நான் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளேன். வலம் அமல் ஹத்தல்லான், இன்னும் நான் இதுவரைக்கும், ஹத்தல்லான் until now, இதுவரைக்கும் நான் தொழில் செய்யவில்லை. எனவே மன்னிச்சு போங்கன்னு சொல்ல, எனது தந்தையே என்னை மன்னிக்கவும், ஏனென்றால் நான் பொறியியலை கற்றுள்ளேன். 2 வருடங்களுக்கு முன்பு பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியேறியுள்ளேன். இதுவரைக்கும் நான் வேலை செய்யவில்லை, தொழில் புரியவில்லை. எனவே மன்னிக்கவும் என்று சொல்றாரு மகன். ஆசிஃப் கொண்டால் ஐ எம் சாரி, மன்னிக்க. அப்ப அடுத்து இந்த வசனம் அடிக்கடி வார வசனம் பார்த்துக்கோங்க. லைசத்தில் முஷ்கிலத்து ஃபி திராசத்தில் ஹந்தஸா. வாப்ப சொல்றார், லைசத்தில் முஷ்கிலத்து ஃபி திராசத்தில் ஹந்தஸா. முஷ்கிலா என்றால் பிரச்சனை, லைசத்தில் முஷ்கிலா என்றால் பிரச்சனை இல்லை. ஃபி திராசத்தில் ஹந்தஸா, பொறியியலை படிப்பதில், இன்ஜினியரிங் படிக்கிறதுல பிரச்சனை இல்லை. சரியா? அதாவது பொறியியல் துறையை கற்பதில் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. அல் முஷ்கிலா, பிரச்சனை என்னண்டா, ஃபில் பிதாலத்தில் லத்தி தஉம்மு குல்லல் ஆலம், முழு உலகத்திலேயும் பரவியுள்ள பொதுவாக இருக்கின்ற வேலையின்மையில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அல் முஷ்கிலத்து ஃபில் பிதாலா, பிரச்சனை எங்கனால் வேலையின்மை, ஜொப்லெஸ். அது எப்படிப்பட்ட வேலையின்மை? அல்லத்தி தஉம்மு குல்லல் ஆலம், முழு உலகத்திலேயும் பரவியுள்ள அல்லது பொதுவாக உள்ள, முழு உலகத்திலேயும் பொதுவாக உள்ள வேலையின்மையில் தான் பிரச்சனை இருக்கின்றது, அல்லது வேலையின்மை தான் பிரச்சனை. ஹைசு யத்தகர்ரஜு துல்லாப், அங்கே ஹுனாக்க, அல்லது அந்த வகையில் எடுக்கோமே, هناك يتخرج الطلاب حيث يتخرج الطلاب في الجامعات والمعاهد المختلفة. அங்கே பல்வேறுபட்ட, முக்தலிஃபானால் பல்வேறுபட்ட, பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றார்கள். வலா யஜிதூன அமலன், அவர்கள் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப பாருங்க, பொறியியலை கற்பதில் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. முழு உலகத்திலும் பரவி காணப்படுகின்ற அல்லது முழு உலகத்திலும் பொதுவாக இருக்கின்ற வேலையின்மையில் தான் பிரச்சனை இருக்கின்றது, அல்லது முழு உலகத்திலும் பொதுவாக காணப்படுகின்ற வேலையின்மை தான் பிரச்சனை. அங்கே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்றார்கள். மேலும் எந்த தொழிலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை அல்லது பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல் இப்ன் சொல்றார் மகன், نريد مساعدة أهلنا ونريد الزواج لكننا لا نستطيع. نريد مساعدة أهلنا, எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய விரும்புகின்றோம். வனுரீது ஜவாஜ, நாங்கள் திருமணம் முடிக்க விரும்புகின்றோம். அல்லது இப்படி சொல்ல வேண்டும், நாங்கள் எங்களது குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும்.
நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்றாலும் எங்களால் முடியாமல் இருக்கின்றது. லக்கின்னனா லா நஸ்தத்தி. இஸ்ததாஅ முடியுமாக இருந்தது. லா யஸ்ததி முடியாது. லா நஸ்ததி எங்களால் முடியாது. லா அஸ்ததி என்னால் முடியாது. نريد مساعدة أهلنا ونريد الزواج لكننا لا نستطيع. நாங்கள் எங்களது குடும்பங்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றோம், திருமணம் முடிக்கவும் விரும்புகின்றோம், என்றாலும் எங்களால் முடியாமல் இருக்கின்றது. என்றால் ஜப் இல்லை, சல் இல்லை. தக்கூனுல் ஹுக்கூம் வாபஸ் சொல்றாரு. தக்கூனுல் ஹுக்கூம் அரசாங்கம் சொல்லுது, ستكون هناك فرص عمل كثيرة للشباب هذا العام. هذا العالم الأول هذا العام. இந்த வருடம் هذه السنة. ஆலம் அல்ல, இது அச்சுப்பிழை. வாபஸ் சொல்றாரு, அரசாங்கம் சொல்லுதாம், கவர்மெண்ட் சத்தக்கூனு ஹுனாக அங்கே இருக்கும், there will be புரசு அமலின் கசீரா, அங்கே அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குமாம் என்று அரசாங்கம் சொல்லுதாம். யாருக்கு? ஷபாப், இளைஞர்களுக்கு. ஹாதல் ஆம், இந்த வருடத்தில், ஹாதல் ஆம மஃஊல் ஃபீஹி, ஃபீ ஹாதல் ஆம் இதானே, இந்த வருடத்திலே இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கும் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது என்று தந்தை சொன்னார். இப்னு சொல்லாரு, சமிஅனா ஹாதல் கலாம் கஸீரா நஹ்னு நுரீது அமலன் லா கலாமன். அப்ப சொல்றாரு, இப்னு சொல்றாரு, இந்த வார்த்தை அல்லது இந்த பேச்சை நாங்க அதிகமாக கேட்டுட்டோம். சமிஅனா ஹாதல் கலாம் கஸீரா, இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்டு விட்டோம், செவிமடுத்து விட்டோம். எந்த வார்த்தை? அரசாங்கம் அடிக்கடி சொல்றாங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்க அதிகமாக கேட்டுட்டோம். நஹ்னு நுரீது அமலன் லா கலாமன், எங்களுக்கு செயல்ல தான் தேவை, பேச்சுல அல்ல, வார்த்தைகள்ல அல்ல. நஹ்னு நுரீது அமலன், இந்த அமல்ன்றது பிராக்டிக்கலி தான் எங்களுக்கு தேவை, செயலில் எங்களுக்கு வேண்டும். வேலை வாய்ப்புகளை தந்து காட்ட சொல்லுங்க அரசாங்கம். லா கலாமன், பேச்சுல வார்த்தைகள்ல அல்ல. அல் அப் சொல்றாரு, குன் முத்தஃபாயிலன், நம்பிக்கை கொண்டவனாக இரு. குன் வாசிகன் மனாஹு, குன் வாசிகன், நம்பிக்கை கொண்டவனாக இரு. நடக்கும் என்று, அதாவது அங்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும், உனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவனாக இரு என்று நம்பிக்கை கொண்டவனாக. குன் முத்தஃபாயிலன், நம்பிக்கை உள்ளவனாக இரு. அன்பார்ந்த மாணவர்களே, இது இன்றைக்கு நாங்க 2 ஹிவாரையும் 3 ஹிவார் பார்த்துக்கிறோம். இன்னொரு ஹிவார் இதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல அந்த ஹிவாரை பார்ப்போம். ஏதாவது டவுட் அளிக்கிறா? ஓகே, அப்ப நாங்க இந்த வகுப்பை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.